ஜார்க்கண்டில் முதற்கட்ட சட்டப்பேரவை தேர்தலில் 66.51% வாக்குகள் பதிவாகின. பிரியங்கா காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 65% வாக்குகள் பதிவாகின. சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் நவம்பர் 13 மற்றும் 20 தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி முதற்கட்டமாக 15 மாவட்டங்களில் உள்ள 43 தொகுதிகளில் நேற்று தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணி முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. தேர்தலை புறக்கணிக்கும்படி நக்சலைட்டுகள் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் மக்கள் ஆர்வமுடன் வந்து வாக்களித்தனர். ராஞ்சியில் உள்ள ஏடிஐ வாக்குச்சாவடியில் ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்குவார் வாக்களித்தார். இதேபோன்று ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தனது மனைவியுடன் வந்து வாக்களித்தார். ராஞ்சியில் உள்ள மற்றொரு வாக்குச்சாவடியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி தனது மனைவியுடன் வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருக்கும் பகுதிகள் மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதனால் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. மாலை 5 மணி அளவில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அடுத்த கட்டமாக 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 20 தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 73 பெண் வேட்பாளர்கள் உட்பட 683 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 2 கட்ட தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் நவம்பர் 23 தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலோடு முதன்முறையாக தேர்தல் களத்தை சந்திக்கும் பிரியங்கா காந்தி போட்டியிடும் வயநாடு மக்களவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. காலை 7 மணி முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி கல்பட்டா வைத்திரி பகுதி வாக்குச்சாவடிகளை நேரில் பார்வையிட்டார். வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மாலை 6 மணி அளவில் நிறைவடைந்தது. வயநாடு தொகுதி இடைத்தேர்தலில் 65% வாக்குகள் பதிவாகின. கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிட்டு இருந்தார். அப்போது 72% வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் தற்பொழுது 65% குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்த நிலையில் இன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்று லேசான மழை பெய்தது. அதே நேரம் புறநகர் பகுதிகளான குன்றத்தூர், மாங்காடு, சிறுகளத்தூர், மலையம்பாக்கம், சிக்கிராயபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் மழை பெய்தது. இதனால் பள்ளி முடிந்து மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி வீடுகளுக்கு திரும்பினர். இதேபோல சென்னை OMR சாலை, ECR சாலை, பள்ளிக்கரணை, வேளச்சேரி, தரமணி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் காலை முதலே சாரல் மழை பெய்தது. பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று திரும்பிய மாணவர்கள் சாரல் மழையில் நனைந்தபடி சென்றனர். மேல்மருவத்தூர் அருகே செண்டிவாக்கம் என்ற பகுதியில் மழை பெய்தது. இந்த சூழலில் கிடாம்பாக்கத்தில் இருந்து சேத்துப்பட்டு நோக்கி சென்ற அரசு பேருந்து செண்டிவாக்கம் அருகே வந்தபோது மாடுகள் குறுக்கே வந்ததால் அதனை வலது பக்கமாக ஓட்டுநர் திருப்பியுள்ளார். சாலை ஓரத்தில் ஈரமாக இருந்ததால் பள்ளத்தில் பேருந்து சிக்கி விபத்துக்குள்ளானது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு முதல் கனமழை பெய்ததால் சீர்காழி அருகே எடமணல் ஊராட்சியில் உள்ள அப்துல் கலாம் நகரில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரில் ஆய்வு செய்தார். மேலும் மழை நீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதுக்கு நேராக வழி எடுத்து கொடுத்து விட்டுருவோம். இந்த தண்ணி ஃபுல்லாக இந்த பக்கம் வரணும். அந்த காரணத்தை எடுத்து விட்டுருவோம் சார்.
திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்தது. திருவாரூர், வாழவாய்க்கால், சேந்தமங்கலம், கொடிக்கால் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. நெல்லை மாவட்டத்தில் மாநகர பகுதியான கேடிசி நகர், மகாராஜ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், ஏர்வாடி, வள்ளியூர், மூலைக்கரைப்பட்டி, ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியது. இந்நிலையில் இன்று 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்றிரவு கனமழை பெய்தது. நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது.